23வது ஸ்லோகம். ஓம் தத் சதிதி நிர்தேசக பிரம்மணஸ்த்ரிவித ஸ்மிருதக பிராமணாஸ்தேன வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச விகிதா புரா. இந்த அத்தியாயத்தின் இறுதி பகுதியில் பகவான் நாம் செய்கின்ற சாதனைகளை சாத்விகமாக மாற்ற உபாயத்தை கூறுகின்றார். நாம் செய்கின்ற சாதனைகள் தானமாக இருக்கலாம், பூஜையாக இருக்கலாம், தவமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சாதனைகளை மேற்கொண்டாலும் அந்த சாதனைகள் சாத்விகமாக அமையலாம், ராஜசமாக அமையலாம், அல்லது தாமசமாக அமையலாம். தாமசமாக ராஜசமாக இல்லாமல் சாத்விகமாக அமைந்தால்தான் நமக்கு பலன் தரும். நாம் செய்கின்ற செயல்கள் சாத்விகமாக இருக்க வேண்டுமென்றால் 2 நிபந்தனைகள். ஒன்று, நம்முடைய பாவனை சரியாக இருக்க வேண்டும், ஸ்ரத்தை இருக்க வேண்டும், சித்த சுத்திக்காக செய்ய வேண்டும் என்று இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாவனை சரியாக இருக்க வேண்டும். அது நம்முடைய கையில் இருக்கின்றது. சரியான ஆட்டிடியூடன் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செய்கின்ற முறையும் சரியாக இருக்க வேண்டும், செயல் அளவில் சரியாக இருக்க வேண்டும். பூஜையாக இருந்தால் செய்கின்ற முறை இருக்கின்றது. அப்படி நம்முடைய செயல் அளவிலும் நம்முடைய செயல்கள் சரியாக அமைய வேண்டும். ஒரு கால் செயலளவில் சாஸ்திர விதியை நாம் சரியாக தெரியாமல் தவறு செய்து விட்டால் பலருக்கு குற்ற உணர்வு வரும். பூஜை செய்யும் பொழுது தவறாக இருந்து விட்டால் தோஷம் வந்து விடுமோ, நம்முடைய மற்ற சாதனைகளில் செய்முறையில் தவறு ஏற்பட்டு விட்டால் தோஷம் வந்து விடுமோ, குற்றம் வந்து விடுமோ என்ற பயம் இருக்கும். அந்த இடத்தில் பகவான் இங்கு கூறுகின்றார், செய்முறையில் நம்மை அறியாமல் தவறு ஏற்பட்டிருந்தால் நம்முடைய சாதனைகள், அது பூஜைகளாகலாம், மற்ற சாதனைகளாகலாம், அதை செய்து முடித்ததற்கு பிறகு இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து, அப்படி உச்சரிக்கும் பொழுது தோஷங்கள் நீங்குகின்றன, சாத்விகமான சாதனையாக மாற்றப்படுகின்றது என்ற கருத்தை பகவான் கூற விரும்புகின்றார். அப்படி கூறும் பொழுது இறைவனை குறிக்கின்ற சொல் 3 இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். ஓம் தத் சத் என்கின்ற 3 சொற்கள். இந்த 3 சொற்கள் இறைவனை குறிக்கின்ற சொற்கள், இறைவனுக்கான பெயர். எப்படி ஒவ்வொருவருக்கும் பெயர் இருக்குமோ அப்படி பகவானுக்கான பெயர் ஓம் தத் சத் என்கின்ற பெயர். இந்த 3ஐயோ அல்லது 3இல் ஏதாவது ஒன்றையோ நம்முடைய சாதனையின் இறுதியில் கூறி தவறு இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்ற பாவனையில் கூறினால் அந்த தவறெல்லாம் நீக்கப்படுகின்றது. இதிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஓம் தத் சத்து தானே இருக்குது, எப்படியோ பண்ணிட்டு கடைசியில் ஒரு ஓம் தத் சத்து போட்டுருவோம், அப்படி கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு அனைத்தும் சரியாக செய்ய வேண்டும். சோம்பலினாலோ கவனக்குறைவினாலோ வேண்டுமென்றே தவறு செய்து அதுதான் மன்னிப்புன்னு ஒன்று இருக்கே என்ற எண்ணத்தில் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் பாவனையில் தவறு வந்து விடுகின்ற. பாவனையில் தவறு வந்தால் இந்த ஓம் தத் சத் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. ஸ்ரத்தையே இல்லாமல் ஒரு பூஜையோ தானத்தையோ செய்துவிட்டு பிறகு இந்த ஓம் தத் சத் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னால் பிரயோஜனப்படாது. ஆகவே இவை நம்முடைய செயலில் அறியாமையினால் வருகின்ற தவறை நிவர்த்தி செய்ய உபாயமே தவிர தெரிந்தோ அல்லது சோம்பலினாலோ செய்கின்ற தவறுக்கு இது பயன்படாது. அந்த
கருத்தை மனதில் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு பரிகாரம் என்று சொல்லிவிட்டால் அந்த பரிகாரம் எப்பொழுது என்றால் தெரியாமல் நடந்தால்தான். தெரிந்து செய்வதற்கு பரிகாரம் இல்லை, அந்த தண்டனையை நாம் அனுபவிப்பதுதான் பரிகாரம். அவ்விதத்தில் இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஓம் தத் சத் என்ற சொற்கள் இறைவனை குறிக்கின்ற சொற்கள். இந்த 3 சொற்களை உச்சரித்து தான் சிருஷ்டியே துவங்கியது என்று கூறுகின்றார். இப்போ இனி வரும் பகுதியில் ஓம் தத் சத் என்ற பொருள், சொற்களினுடைய பொருள், அதை நாம் எப்படி விநியோகம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை கூறி இந்த அத்தியாயத்தை முடிக்கப் போகின்றார். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் சென்றால், ஓம் தத் சத் இதி, இதி என்றால் இந்த, ஓம் தத் சத் என்ற நிர்தேசக, நிர்தேசக என்றால் பெயர், நேம், நாமம். நிர்தேசக பெயர், யாருடைய பெயர்? பிரம்மணக நிர்தேசக, பிரம்மனுடைய, ஈஸ்வரனுடைய பெயர். பிரம்மத்தினுடைய நிர்தேசக, நிர்தேசகனா நேம், பெயர், பிரம்மத்துக்கான பெயர். த்ரிவிதக ஸ்மிருதக, த்ரிவிதகன 3 விதமான, இந்த 3ம். ஸ்மிருதக என்றால் பரம்பரையாக கூறப்பட்டு வருகின்றது. நிர்தேசக ஸ்மிருதக பெயராக, இந்த 3ம் பிரம்மனுடைய பெயராக கூறப்பட்டு வருகின்றது, அறியப்பட்டு வருகின்றது. எப்படி, எங்கு என்றால், தைத்திரிய உபனிஷத்தில் ஓமிதி பிரம்ம என்று ஒரு மந்திரம் இருக்கின்றது. ஓம் என்பது பிரம்ம என்று உபனிஷத்தில் ஓம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மன்னு சொல்லப்பட்டுள்ளது. தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தில் தது இஸ் ஈக்குவல் டு பிரம்மன், தது அதுவாக நீ இருக்கின்றாய்ங்கிற இடத்துல தத்துங்கிற சொல் பிரம்மத்தை குறிக்கின்றது. அதே சாந்தோக்கிய உபனிஷத்தில் சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் என்ற இடத்தில் சத் என்ற சொல் பிரம்மத்தை குறிக்கின்றது. அப்படி வேதத்தில் ஓம் என்ற சொல் பிரம்மத்தை குறிப்பதாகவும், தத் என்ற சொல் பிரம்மத்தை குறிப்பதாகவும், சத் என்ற சொல்லும் பிரம்மத்தை குறிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இப்போ பிரம்மன் என்று சொன்னவுடன் நமக்கு ஒரு சந்தேகம் வர வேண்டும். என்ன சந்தேகம் என்றால், நிர்குண பிரம்மத்தை குறிப்பதா சகுண பிரம்மத்தை குறிப்பதா என்ற சந்தேகம். நிர்குண பிரம்மன் என்றால் மாயையை கடந்து நிற்கின்ற அறிவு சொரூபமான பிரம்மன். சகுண பிரம்மன் என்றால் நாம் வழிபடுகின்ற இஷ்ட தேவதைகள், விதவிதமான பெயர்களை உடைய பிரம்மன். ராமர், கிருஷ்ணர், சுப்பிரமணியர், இப்படிப்பட்ட பெயர்களை உடைய, குணங்களை உடைய பிரம்மன். இந்த 3 சொற்கள் எந்த பிரம்மத்தை குறிக்கின்றது என்றால் 2 பிரம்மத்தையும் குறிக்கின்றது. இந்த குணங்களையெல்லாம் கடந்து மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கின்ற பிரம்மத்தையும், அமாத்ரா ரூபமான பிரம்மத்தையும், பிறகு குணங்களுடன் கூடியிருக்கின்ற பிரம்மத்தையும், சகுண பிரம்மத்தையும் இந்த 3 சொற்கள் குறிக்கின்றது. மாண்டூக்கிய உபனிஷத்தில் ஓம்ங்கிற சொல்ல வச்சே விசாரம் நடைபெறுகின்றது. ஓம் என்ற சொல்லுக்கு பொருள், பல பொருள்கள் இருக்கின்றது. பிரணவம் என்று சொல்லப்படுகிறது. பிரணவம் என்றால் பகவானுக்கான நல்ல பெயர் அப்படின்னு அர்த்தம், பெஸ்ட் நேம்னு அர்த்தம். இதனுடைய ரூட் அவதி இது ஓம். அவதின ரக்ஷதி, எது நம்மை காப்பாற்றுகின்றதோ அது ஓம் என்று பொருள். இந்த ஓம்ங்கிற சொல் அவ் என்ற வினை அடியிலிருந்து, வெர்பல் ரூட்லிருந்து வந்துள்ளது. அவதின ரக்ஷதி, காப்பாற்றுதல். பிறகு தது என்ற சொல்லுக்கு அது என்று பொருள். டிக்ஷனரி படி, இலக்கணப்படி தட் என்று பொருள். அது அப்படிங்கிற பொருள் இடத்திற்கு தகுந்தாற்போல் இருக்கும். ஆனால் பொதுவாக இது இந்த இடத்தில் பிரம்மத்தை குறிக்கின்றது. நம்ம இறைவனை சொல்லணும்னா அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்கிறோம். இப்போ அவன்கிற சொல்ல நம்ம இறைவனுக்கு பயன்படுத்துகிறோம். அதே போல் ததுங்கிற சொல் பிரம்மத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது.
சத் என்ற சொல்லுக்கு பகவான் சில பொருள்களை எல்லாம் கொடுக்க போகின்றார். முக்கியமான பொருள் இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ். பிரம்மன் இருத்தல் சொரூபமாக இருக்கிறதுனால சத் என்ற சொல்லும் பிரம்மத்தை குறிக்கின்றது. இவ்விதம் ஓம் தத் சத் என்ற 3 சொற்கள் சகுண நிர்குண பிரம்மத்தை குறிப்பதாக கருதப்பட்டு வருகின்றது. இந்த 3 சொற்களை உச்சரித்துத்தான் பிரம்மதேவர் அனைவரையும் படைக்கின்றார் அல்லது சிருஷ்டியை துவங்குகின்றார் என்று 2வது வரியில் வருகின்றது. பிராமணாஸ்தேன வேதாஸ்ச யக்ஞாஸ்ச விஹிதா புரா. பிராமணாஸ்தேன, தேன என்ற சொல்லுக்கு பொருள் இந்த 3 சொற்களை உச்சரிப்பதன் மூலம், திரிவித நிர்தேச உச்சாரணேன என்று பொருள். திரிவிதன 3 விதமான, நிர்தேசகன பிரம்மத்துக்குரிய பெயரை உச்சாரணேன உச்சாரணம் செய்து, அதாவது சிருஷ்டியை செய்யும் பொழுது பிரம்மதேவர் இந்த 3 சொற்களையும் உச்சாரணம் செய்து என்ன செய்தார்? சிருஷ்டியை உருவாக்கினார் அல்லது இந்த உலகத்தை வெளிக்கொண்டு வந்தார். ஏற்கனவே இந்த உலகம் ஈஸ்வரனிடம் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருக்கின்றது, அதை வெளிப்படுத்தினார். எவைகளையெல்லாம் வெளிப்படுத்தினார்ங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் கொடுக்கப்படுகின்றது. பிராமணாகா, பிராமணாகனா மனிதர்கள், பிராமணர்கள், இங்கே எல்லா மனிதர்களையும் குறிக்கின்றது. வேதாகாச்ச, வேதங்கள், யக்ஞாகா, யக்ஞங்கள், இவைகளெல்லாம் விஹிதாகா, உருவாக்கப்பட்டது, தோற்றி வைக்கப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது, கிரியேட்டட் அர்த்தம். விஹிதாகா எப்பொழுது? புரா. புரா என்றால் சிருஷ்டி காலத்தில், சிருஷ்டியினுடைய துவக்கத்தில், ஆதி காலத்தில் பிரம்மதேவன் அல்லது யார் இந்த உலகத்தை படைக்கின்றாரோ அந்த படைப்பவர் ஓம் தத் சத் என்ற பிரம்மனுடைய பெயரை உச்சரித்துத்தான் சிருஷ்டியை துவங்குகின்றார். இப்போ இந்த கருத்து எதற்கு சொல்லப்பட்டுள்ளதுன்னா, இந்த 3 சொற்கள் மங்களகரமானது, இறைவனுடைய நாமத்தை குறிப்பது, பவித்ர ஹேது என்று சொல்லப்படுகிறது, நம்மை தூய்மைப்படுத்த காரணமாக இருப்பது. அதனால தான் பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும்னு சொல்வது. இறைவனுடைய நாமத்தை ஜபம் செய்தால் அந்த நாமமே நம்மை தூய்மைப்படுத்தும். அதை விட்டுட்டு நம்ம மனம் ஒருமுகப்பட வேண்டும்னு சொல்லி 1 2 3 சொல்லிகிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோமே, மன ஒருமுகப்பாடும், அதில் தவறில்லை. ஆனால் தூய்மை அடையாது. தூய்மை அடைய வேண்டுமென்றால் இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். இப்படி பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது எப்படி தூய்மை அடையும் என்றால், இந்த அகங்காரத்துக்கு மேலே ஒன்று இருக்குன்னா அது பகவான் தான். மற்றதெல்லாம் நம்ம அகங்காரத்துக்கு கீழே தான், அகங்காரத்துக்கு உட்பட்டு இருக்குது. இறைவனுடைய ஸ்மரணமே நம்முடைய அகங்காரத்தை அடக்கி வைக்கும். ஆகவே ஈஸ்வரனுடைய நாமத்தை நாம் கூறும் பொழுது, அந்த ஈஸ்வரன்கிற புத்தி வரும் பொழுது நமக்கு அப்பாற்பட்ட சக்தின்னு சாதாரணமாக சொல்லுவோம். ஒரு கிராமத்தில் போய் கடவுள் யாருன்னு சொன்னால் நமக்கு அப்பாற்பட்ட சக்தின்னு சொல்லுவார்கள், ஒன்றுமே படிக்காதவர்கள். அப்போ அந்த ஈஸ்வரன்னு சொன்னால் நமக்கு மேல், நமக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல ஈகோவுக்கு மேல் உள்ள ஒரு சக்தி. ஆகவே ஈஸ்வரனுடைய நாமம் நம்மை தூய்மைப்படுத்தும், நம்முடைய தவறுகளை எல்லாம் அது நீக்கும். அறியாமல் செய்தால், அதை ஞாபகம் வச்சுக்கணும், தெரியாமல் தவறு செய்யும் பொழுது அதை நினைத்து நாம் துயரப்படவோ அல்லது குற்ற உணர்வையோ கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தவறுகளெல்லாம் நீங்கி சாத்விகமான சாதனைகளாக மாறும் இந்த இறைவனுடைய நாமத்தை கூறும் பொழுது. இவ்விதம் ஓம் தத் சத் என்ற 3ம் இறைவனுடைய பெயர்கள். இதை உச்சாரணம் செய்துதான் பிராமணர்கள், வேதங்கள், யக்ஞங்கள் இவைகளெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. இது உதாரணத்துக்கு சிலர் சொல்கிறார், வேதம் யக்ஞம் என்று சர்வம் அர்த்தம். எல்லாமே இறைவனுடைய நாமத்தை கூறியதற்கு பிறகு, அதுவும் இந்த 3 சொற்களை கூறியதற்கு பிறகு வெளிப்படுத்தப்பட்டது. இனி அடுத்த ஸ்லோகங்களில் சிலர் ஓம் என்று சொல்லி துவங்குகிறார்கள் அல்லது முடிக்கின்றார்கள். சிலர் தத் என்ற சொல்லை சொல்லி
யாகங்களை ஆரம்பிக்கின்றார்கள், முடிவு செய்கிறார்கள். சிலர் சத் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள் என்று பகவான் இந்த மூன்றையும் சொல்லலாம் அல்லது மூன்றில் ஏதோ ஒன்றை உச்சரிக்கலாம் என்று கூறுகின்றார். 24வது ஸ்லோகம். தஸ்மாதோ மித்யுதாஹ்ருத்ய யஜ்ஞதான தபக்ரியாஹ பிரவர்த்தந்தே விதானோக்தாஹ சததம் பிரம்மவாதினாம். இந்த ஸ்லோகத்தில் சிலர் ஓம் என்று உச்சாரணம் செய்து அவர்களுடைய சாதனைகளை அல்லது கடமைகளை துவங்குகின்றார்கள் என்று கூறுகின்றார். தஸ்மாத், தஸ்மாத்னா ஆகவே, ஆகவே என்ன, தஸ்மாத்னா ஆகவே, ஆகவே என்றால் இந்த 3 நாமத்தை சொல்லி சிருஷ்டியானது துவங்கப்பட்ட காரணத்தினால் நாமும் ஒரு செயலை துவங்கும் பொழுது இதில் ஏதோ ஒரு நாமத்தை சொல்லி துவங்க வேண்டும். பகவானே ஒரு காரியம், பெரிய காரியம், இந்த சிருஷ்டி பண்ணுறதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல. அதை செய்யும் பொழுதே அந்த பிரம்மதேவனே சிருஷ்டி கர்த்தாவே இதை சொல்லி தன்னுடைய சிருஷ்டியை துவங்குகிறார்னா, நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதுவும் ஒரு சிருஷ்டி தான், ஒரு செயல் செய்யும் பொழுது இவைகளை இந்த நாமத்தை சொல்லி துவங்க வேண்டும். அப்பொழுது தடைகள் இருந்தால் நீங்கும், தவறுகள் இருந்தாலும் நீங்கும். தஸ்மாத் ஆகவே, ஓம் இதி உதாகிருத்ய, ஓம் என்று உச்சாரணம் செய்து, உதாகிருத்ய அப்படின்னா உச்சாரணம் செய்து, ஓம் என்ற சொல்லை சொல்லி உச்சாரணம் செய்து, யக்ஞ தான தபக்ரியாக, நம்முடைய அனைத்து செயல்களையும் துவங்க வேண்டும். அதற்கு பகவான் இங்கு உதாகரணமாக 3 கூறுகின்றார். யக்ஞம், தானம், தப, கிரியாக. கிரியாகான செயல்கள், சாதனைகள். யக்ஞம்னா வழிபாடு, தானம் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம், தானம் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுதல். தபம் அதையும் நம்ம பார்த்தோம், காய்க வாச்சிக மானசமான தவங்கள். கிரியாகான இது போன்ற செயல்கள். அது மட்டுமல்ல அனைத்து செயல்களும். இந்த செயல்களெல்லாம் எங்கு கூறப்பட்டுள்ளது? நாம் செய்கின்ற செயல்களுக்கு மூலமாக எது இருக்க வேண்டும், அல்லது எப்படிப்பட்ட செயல்களை நாம் மேற்கொண்டு ஓம் என்று செய்ய வேண்டும். இப்போ ஒருவரை அடிக்கிறது அல்லது ஒருவர் துன்புறுத்துறது, அதுக்கு முன்னாடி ஓம்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போமா அப்படின்னா அப்படி செய்யக்கூடாது. என்ன செஞ்சாலும் ஓம்னு சொல்லிட்டு செய்ய சொல்கிறாங்கன்னு ஓம்னு சொல்லிட்டு அவன் தலையில் ஒன்று போட்டோம்னா அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஆகவே இந்த செயல்களெல்லாம், நாம் ஆரம்பிக்கின்ற செயல்களெல்லாம் சாஸ்திரம் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும். அதைத்தான் 2வது வரியில் ஒரு சொல்லில் பகவான் குறிப்பிடுகின்றார். விதானோக்தாகா, 2வது வரியில் 2வது சொல் விதானோக்தாகா என்றால் சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்ட கர்மங்கள், கிரியாகா. இந்த விதானோக்தாகாங்கிறது யஜ்ஞதான தபக்ரியாகாங்கிறதுக்கு அடைமொழி. எப்படிப்பட்ட யஜ்ஞம், தானம், தபமாக இருக்க வேண்டும்னா விதானம்னா விதி, உக்தாகான விதி, உக்தாகா விதியாக கூறப்பட்ட, வேதைகி வேதங்கள் மூலமாக, வேதங்களிலிருந்து விதியாக கூறப்பட்ட, அதாவது வேதத்தினால் அனுமதிக்கப்பட்டன்னு அர்த்தம். வேதத்தில் சொல்லப்பட்ட, சாஸ்திரத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட செயல்கள். இப்போ சாஸ்திரம் என்ன செய்யணும் சொல்லியிருக்கோ அதுதான். சாஸ்திரம் சிலதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதை நம்ம செய்யக்கூடாது. அதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தினா பயன் இல்லை. இப்போ விதானோக்தாக யஜ்ஞதான தபக்ரியாக. சரி, இதையெல்லாம் யார் செய்வார்கள் என்றால் 2வது வரியில் கடைசி சொல்
பிரம்மவாதினாம். இங்க பிரம்ம என்ற சொல்லுக்கு வேதம் என்று பொருள். பிரம்மங்கிற சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல வேதம் என்று பொருள். பிரம்மவாதினாம் என்றால் வேதத்தை பின்பற்றுபவர்களுடைய, வேதத்தை சார்ந்திருப்பவர்களுடைய. பிரம்மவாதி என்றால் வேதத்தை பிரமாணமாக கொண்டவர்கள் அர்த்தம். வேதம்ங்கிறது நமக்கு அறிவை கொடுக்கும் கருவி, நம்மை நல்வழிப்படுத்த உருவாக்கப்பட்ட நூல் என்ற ஸ்ரத்தை உடையவர்கள், வேதத்தை நம்புபவர்கள், வேதத்தில் ஸ்ரத்தை உடையவர்கள், நம்பிக்கை உடையவர்கள். சாஸ்திர திருஷ்டியா ஆஸ்திகன் யார் நாஸ்திகன் யாருங்கிற வேற்றுமையே வேதத்தை நம்புபவர்கள் ஆஸ்திகர்கள், வேதத்தை நம்பாதவர்கள் நாஸ்திகர்கள்னு சொல்வார்கள். ஈஸ்வரனை நம்புபவர்கள் நம்பாதவர்கள்லாம் இன்னைக்கு வர்ற நாஸ்திகம். எது உண்மையான நாஸ்திகம்னா வேதத்தை நம்பலினா நாஸ்திகம், வேதத்தை நம்பினால் அது ஆஸ்திகம். அப்படி பிரம்மவாதினாம்னா வேதத்தை பிரமாணமாக கொண்டவர்கள், வேதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள். அவர்கள் செய்கின்ற வேதத்தினால் அனுமதிக்கப்பட்ட யக்ஞதான தபக்ரியாக, யக்ஞம் தானம் தவம் முதலிய கர்மங்கள். இங்கே யக்ஞதான தபம்ங்கிறது நம்முடைய கடமையை குறிக்கின்றது. யக்ஞம்னு சொல்லும்போது பூஜை, நம்முடைய டியூட்டி, நம்முடைய அன்றாட கடமைகள், அது யக்ஞத்திற்குள் விடுகிறது. தானத்தையும் சாஸ்திர கடமையாக சொல்கின்றது. நம்ம 18வது அத்தியாயத்திலையும் பார்க்க போகின்றோம். தவமும் நம்முடைய கடமை. இந்த மூன்றுமே நம்முடைய டியூட்டி. நம்முடைய கடமையை துவங்கும் பொழுது அல்லது முடிக்கும் பொழுது இந்த ஓம் என்று சொல்லித்தான் துவங்க வேண்டும், அது நடைபெற வேண்டும். அப்படி செய்கிறார்கள். தஸ்மாத் ஆகவே ஓம் என்று கூறி யக்ஞதான தபக்ரியாக, வேதத்தில் கூறிய யக்ஞதான தபக்ரியைகள் வேதவாதினாம் என்றால் வேதத்தை ஏற்றுக்கொள்பவர்களுடைய யக்ஞதான தபக்ரியைகள் பிரவர்த்தந்தே. பிரவர்த்தந்தேனா நடைபெறுகின்றது. நடைபெறுகின்றது என்றால் அவ்விதம்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சததம் எப்பொழுதும். எல்லாம் மாறி மாறி இருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய ப்ரோஸ் ஆர்டர் மாறி மாறி இருக்கு. பிரவர்த்தந்தேனா நடைபெறுகின்றது, சததம்னா ஆல்வேஸ், எப்பொழுதும். ஆகவே ஓம் என்று கூறி வேதத்தில் கூறிய யக்ஞதான கிரியைகளெல்லாம் வேதத்தை பின்பற்றுபவர்களால் அல்லது பின்பற்றுபவர்களுடைய யக்ஞதான தபக்கிரியைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது எதுக்கு பகவான் நமக்கு சொல்றார் என்றால், நாமும் அவ்விதம் செய்ய வேண்டும். ஓம் என்று உச்சாரணம் செய்து நம்முடைய செயல்களை துவங்க வேண்டும். சில சமயம் ஓம்னு சத்தமாக சொன்னால் யாராவது தப்பாக நினச்சிக்குவாங்கன்னா மனசுக்குள்ளேயாவது சொல்லிக்கணும். ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது மனதுக்குள்ளே ஓம்ங்கிற எண்ணம் வரணும். இல்லைன்னா வேறு ஏதாவது எண்ணம் வந்துடும். எடுத்த உடனே ஒரு பயம் வந்துடும், இது நல்லா விளங்குமா அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வந்துடும். அப்படி மனதிற்குள் எந்த ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு முன் நல்ல ஒரு எண்ணம் வர வேண்டும், இறைவனுடைய பெயர் வர வேண்டும். அதனால் நமக்குள்ளேயே ஓம்ங்கிற வார்த்தை வந்தார். அதாவது எல்லாத்த விட ஓம்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப சுருக்கமும் கூட. இப்போ பிரம்மார்ப்பணம் பிரம்மகவின்னெல்லாம் சொல்லிட்டு சாப்பிடணும்னு சொல்லுவார்கள். அல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில மந்திரமெல்லாம் இருக்குது, இதையெல்லாம் சொல்லிவிட்டு சாப்பிடணும். ரொம்ப பசியாக இருக்குதுன்னு வச்சுக்குவோமே, சில பேர்த்துக்கு அந்த பிரம்மார்ப்பணம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடும் தெரியுமோ. அதனால் என்னன்னா சாஸ்திரம் அனுமதி கொடுக்குது, ஓம்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி. அது சுலபம் தானே, வாய் விட்டும் கூட சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு சாப்பிட்டுக்கோ. சன்னியாசிகளுக்கு அதுதான். அதாவது எந்த கர்மமும் கிடையாது, எந்த விதியும் கிடையாது. அவர்களுக்கு என்னென்னா எல்லாத்தையும் நீ ஓம்னு பண்ணிட்டு செய்து விடலாம்னு சொல்லப்பட்டுள்ளது. நமக்கும் நேரம் இல்லைன்னா ஓம்ங்கிறத சொல்லி மனதிற்குள் அதை உச்சரித்து கொண்டு, அப்படி உச்சரிக்கும் பொழுது இது இறைவனுடைய நாமம், இறைவனை நான் அழைக்கின்றேன், இந்த நாமத்தில் இறைவனை வழிபடுகின்றேன்கிற பாவனையில் கூறிக்கொண்டு நம்முடைய அனைத்து செயல்களும் துவங்க வேண்டும், முடியவும் வேண்டும். இது ஓம்னுடைய விநியோகம். இனி அடுத்த ஸ்லோகத்தில் சிலர் தத் என்று சொல்லி இதே போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார். 25வது ஸ்லோகம்.
ததித்யனபிசந்தாய பலம் யஜ்ஞதபக்ரியாஹ தானக்ரியாஸ்ச விவிதாஹ கிரியந்தே மோக்ஷகாங்க்ஷிபிஹ. இதுவும் மிக எளிமையான ஸ்லோகம். சென்ற ஸ்லோகத்தைப் போலவே தத் என்று சொல்லி சிலர் யஜ்ஞதான தப கிரியைகளை செய்கிறார்கள். சிலர் ஓம் என்று சொல்லி செய்கிறார்கள், சிலர் தத் என்று சொல்கிறார்கள். இப்போ எதை சொல்லணும், எது ஒஸ்தின்னெல்லாம் கிடையாதுங்க. ஏதோ ஒன்று சொல்லலாம், எல்லாம் பகவானுடைய நாமம், இல்லைன்னா எல்லாவற்றையும் சொல்லி விடலாம். இங்கு பகவான் தத் என்று சொல்கின்றார். தத் இதி, தத் இதி என்றால் தத் என்ற சொல்லை கூறி, இந்த 3 சொல்லுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பயன் இருக்கு, பொருள் இருக்கு. 3 சப்தத்துக்கே மங்களம் என்ற பொருள் இருக்கின்றது. ஓம்ங்கிற சப்தத்திற்கும் தத் என்ற சவுண்ட் அந்த சப்தத்திற்கும் சத் என்ற சப்தத்துக்கும் மங்களமான ஒரு பொருள் இருக்கின்றது. அதெல்லாம் பரம்பரையாக வந்துள்ளது. ஆகவே தத் இதி. இப்போ நம்ம இங்கே எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும்? தத் என்று கூறி வேதவாதினாம், முன் சொன்னது போல வேதத்தை பின்பற்றுபவர்கள் அனைத்து கர்மத்தையும் செய்கிறார்கள்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல பகவான் இனி ஒரு கருத்தையும் கூறுகின்றார். இந்த யஜ்ஞதான தபக்கிரியைகளையெல்லாம் நம்முடைய புண்ணியத்தை, நமக்கு புண்ணியத்தை சேர்த்து கொள்ள செய்யலாம். செய்து உலகத்தில் சுகங்களை எல்லாம் அனுபவிக்கலாம். நமக்கு இன்பம் வேண்டும் என்றாலும் நமக்கு என்ன வேண்டும்? புண்ணியம் வேணும். இப்போ பணம்னு இருந்தால் தான் வயிற்றுக்கு தேவையானது சாப்பிட முடியும். பணம்ங்கிறது இருந்தால் தான் நாக்குக்கு சுவையானதையும் சாப்பிட முடியும். அது எல்லாத்துக்கும் பணம் பொதுவானது. அதுபோல் புண்ணியம்ங்கிறது இன்பத்துக்கும் பொதுவானது. அதே புண்ணியம் நம்ம மனதை தூய்மைப்படுத்த வேண்டுமென்றாலும் புண்ணியம் தேவை. இப்போ புண்ணியம் தேவை, மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றாலும் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கின்றார்? மோட்சத்தை விரும்புபவர்கள், மன தூய்மையை அடைய விரும்புபவர்களும் இதே போன்றுதான் இறைவனுடைய நாமத்தை சொல்லி தன்னுடைய கடமைகளை செய்கின்றார் என்று. சென்ற ஸ்லோகத்தில் காமிய கர்மத்தில் ஈடுபடுபவர்களும் இவ்விதம் செய்கிறார்கள் என்று, இந்த ஸ்லோகத்தில் வேதாந்தத்திற்கு வந்த சாதகர்களும் இதை செய்கிறார்கள். இது கர்மகாண்டம்னு விட்டுறக்கூடாது. கர்மகாண்டத்தில் தான் அப்படி சொல்வார்கள், நான் எல்லாம் வேதாந்தத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. மோட்சத்தை விரும்புபவர்களும் இவ்விதமே செய்கிறார்கள்ங்கிற கருத்தை இங்கு கூறுகின்றார். ததிதி அனபிசந்தாய பலம். இங்கே பலம்ங்கிற வார்த்தையை முதல்ல போட்டுக்கணும். பலம் அனபிசந்தாய. அனபிசந்தாயன எதிர்பார்க்காமல் அல்லது தியாகம் செய்து, பலத்தை தியாகம் செய்து. இங்கு என்ன பலம்னா போக பலம், போகம் என்கின்ற பலத்தை தியாகம் செய்து. இப்போ நாம் ஒரு தவத்தை மேற்கொண்டால் அந்த தவத்தின் மூலமாக நமக்கு புகழ் கிடைக்கலாம், பணம் கிடைக்கலாம். ஆனால் அதை தியாகம் செய்யும் பொழுது சித்த சுத்தி கிடைக்கின்றது. அப்படி பலம் அனபிசந்தாயன லௌகிக இக பரலோக பலத்தை நாம் என்ன செய்கின்றோம்? தியாகம் செய்து. பலம் அனபிசந்தாய யஜ்ஞ தப கிரியாக. யஜ்ஞம் தபம், பிறகு இரண்டாவது வரியில் தான கிரியாச்ச விவிதாக. விவிதாகன விதவிதமான, தான கிரியாகன தானம் முதலிய செயல்கள். அதாவது அனைத்து சாதனைகள்னு அர்த்தம். நம் உடலிலிருந்து, வாக்கிலிருந்து, மனதிலிருந்து தோன்றுகின்ற அனைத்து சாதனைகளையும் பலனை எதிர்பார்க்காமல். இங்கே பலனை எதிர்பார்க்காமல் என்றால் சித்த சுத்தியை தவிர வேறு பலனை எதிர்பார்க்காமல் மோக்ஷ காங்க்ஷிபிகி கிரியந்தே. மோக்ஷ அப்படின்னா மோக்ஷம், காங்க்ஷி என்றால் விரும்புபவர்களால், மோக்ஷத்தை விரும்புபவர்களால்
கிரியந்தே செய்யப்படுகின்றன. இந்த தவங்களெல்லாம் செய்யப்படுகின்றன. மோட்சத்தை விரும்புபவர்களால் இந்த தவங்கள் செய்யப்படுகின்றன. எந்த தவங்கள்? அனைத்து தவங்கள். விவிதாகான்னு பகவான் பொதுவாக சொல்லிவிட்டார். எல்லா விதமான தவங்களும் மோட்சத்தை விரும்புபவர்களால் செய்யப்படுகின்றன. எப்படி? பலம் அனபிசந்தாய, பலத்தை தியாகம் செய்து. அதனால தான் கர்மயோகத்தில் பகவான் தோல்விங்கிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்கார். வேற ஏதாவது ஆரம்பித்தோம்னா அதில் வெற்றி தோல்வி இருக்கும். இப்போ வியாபாரத்தை ஆரம்பித்தோம்னா அது சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம். கர்மயோகத்தை ஆரம்பித்தோம்னா அது 100% சக்ஸஸ். எப்படின்னா வெளி வெற்றி தோல்வி கர்மயோகத்தில் நம்ம பேசப்படுவதில்லை. இன்சைடு தான் வெற்றி தோல்வி இருக்குது. இன்சைடுனா மனதிற்குள்ளே தான் பலன் கிடைக்க போகின்றது. இப்போ சித்த சுத்திங்கிற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நாம் ஆரம்பிக்கின்ற கர்மம் வெளி லெவலில் தோல்வி அடையலாம், வெற்றி அடையலாம். ஒருவர் ஒரு சேவை செய்கிறன்னு ஒரு சேவையில் ஈடுபடுகிறார். இந்த சேவை யாருக்காக செய்கிறாரோ அவர் ஏமாற்றிட்டு சென்று விட்டார்னு வச்சுக்கோமே. வெளி தோற்றத்தில் தோல்வி, ஆனால் இவருக்குள்ள மன தூய்மைங்கிற பலன் கிடைச்சிடும். அந்த சேவையில் அவர் பலனடைஞ்சு இவருக்கு நன்றி சொல்லிட்டு போனால் வெளி தோற்றத்தில் வெற்றி, ஆனால் இவருக்குள்ள சித்த சுத்திங்கிற பலன். அப்படி இந்த பலன்கிறது கர்மயோகத்தில் தோல்வியே அடையாது. அப்படிப்பட்ட கர்மயோகத்தில் இருப்பவர்களும் தத் அல்லது ஓம் என்று இறைவனுடைய நாமத்தை கூறித்தான் செயலில் ஈடுபடுகிறார்கள். அதுதான் இங்கு கருத்து. இனி அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். 26. சத்பாவே சாதுபாவே ச சதித்யேதத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சச்சப்த பார்த்த யுஜ்யதே. 26, 27 இந்த இரண்டு ஸ்லோகங்களில் பகவான் சத் என்ற சப்தத்திற்கான பொருளை கூறுகின்றார். சத் என்ற சொல்லிற்கான பொருளை கூறுகின்றார். ஓம் என்ற சொல்லுக்கான பொருளை பகவான் கூறவில்லை, அது எல்லோருக்கும் தெரியும்னு விட்டுட்டார். அதே போல தத் என்ற சொல்லுக்கான பொருளையும் பகவான் கூறவில்லை, அதனுடைய விநியோகத்தை தான் கூறினார். ஓம் என்ற சொல்லையும் தத் என்ற சொல்லையும் பயன்படுத்துகிறார்கள் என்று தான் கூறினார். ஆனால் இந்த இரண்டு ஸ்லோகத்தில் சத் என்ற சொல்லுக்கான பொருளையும் கூறுகின்றார். சத் என்ற சொல்லுக்கு எவ்வளவு பொருள்கள் இருக்கின்றது? இங்கு பகவான் 5 பொருளை கூற போகின்றார். சத்துங்கிற சொல்லுக்கே 5 மீனிங் இருக்கு. அதில் இந்த ஸ்லோகத்தில் 3 பொருளை பகவான் கூறுகின்றார். சத்துங்கிற சொல்லுக்கு 3 அர்த்தம் இருக்குன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்தில் 2 பொருள் இருக்கின்றது என்று சொல்வார். பிறகு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 5 சொற்கள் 5 பொருள்களை கொண்ட இந்த சத்தையும் சிலர் பயன்படுத்தி தன்னுடைய கர்மத்தில் ஈடுபடுகின்றார்கள். இப்போ என்னென்ன பொருள்? இப்போ இந்த ஸ்லோகத்தில் பார்த்தால் முதல் பொருள் சத்பாவே. சத்பாவம் என்பது சத் என்ற சொல்லுக்கான ஃபர்ஸ்ட் மீனிங், முதல் பொருள். சத்பாவம்னா எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல் அப்படின்னு அர்த்தம். சத்பாவம்னா இருத்தல், இருக்கின்றது அப்படின்னு பொருள். இந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்துவோம்? இந்த பொருளைத்தான் நாம் எப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். புஸ்தகம் இருக்கின்றது, டேபிள் இருக்கின்றது. அப்படி எதையாவது ஒரு பொருளை நம்ம சொன்னோம்னா அது இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லி முடிப்போம். அப்படி இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ், அது சத் என்ற சொல்லினுடைய பொருள். உண்மையிலேயே இதுதான் முக்கியமான பொருள். இந்த பொருள் பிரம்மத்தினுடைய நிர்குண ஸ்வரூபத்தையும் குறிக்கின்றது. பிரம்மனை நம்ம சத் அப்படின்னு சொல்கிறோம்.
வழக்கத்தில் என்னாகிவிட்டது, சத் அப்படிங்கிறது ஒரு அடைமொழி போல் இருக்கு. இருக்கிற புஸ்தகமா இல்லாத புஸ்தகமானு கேட்குறோம், அல்லது இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா, ஏதோ அது ஒரு மனிதர், அவர் இருக்கிறாரா இல்லையா, இருப்பவர் இல்லாதவர்னு சொல்லி இருத்தல்ங்கிறது ஒரு பொருளுக்கு அடைமொழியாகவும் இல்லாததுங்கிறது ஒரு அடைமொழியாகவும் பயன்படுத்திட்டு வர்றோம். ஆனால் உண்மையிலேயே இருத்தல்ங்கிறது அதுதான் சப்ஜெக்ட், அதுதான் பேஸ், ஆதாரம். இப்போ நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம், இந்த எக்ஸிஸ்டன்ஸுங்கிறதான் பிரம்மன். பிரம்மன் அல்லது பரமாத்மா எப்படிப்பட்ட ரூபமானவர்னா இருத்தல் ரூபமானவர், சத்பாவே. அது நிர்குண பிரம்மத்தை குறிக்கின்றது. இதுதான் முக்கியமான பொருள். இதை நம்ம வழக்கத்தில் பயன்படுத்தும் பொழுது, புஸ்தகம் இருக்குது, டேபிள் இருக்குது, வாட்ச் இருக்குது, பேனா இருக்குது, அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு நாம ரூபமும் அதற்கு ஆதாரமாக ஒன்று இருக்குது, அந்த இடத்துல இருத்தலை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பிறகு பேனா அழிந்து விட்டது, இப்பொழுது இல்லைன்னு சொல்கிறோம். இப்போ நாம் பயன்படுத்துகின்ற இருத்தல் இல்லாமைக்கு உட்பட்ட இருத்தலாக இருக்குது. நாம் புரிஞ்சிட்ருக்கிற இருத்தலும் இல்லாமையாகும். அவர் இருக்கின்றார் இன்னைக்குன்னு சொல்கிறோம், என்னைக்கு போகிறாரோ தெரியல, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், அவர் போயிட்டார், இறந்து விட்டார்னு சொல்கிறோம். இப்போ அவர் இல்லை. இப்போ நாம் பயன்படுத்துகின்ற இருத்தல் இல்லைங்கிறதோட சேர்ந்த இருத்தல். ஆனால் சாஸ்திரத்தில் சொல்கிற இருத்தல் இருக்கே, அந்த இருத்தல் சத்தியம், எப்பொழுதும் இருக்கின்ற இருத்தல், அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த இருத்தலுக்கு இல்லாமை கிடையாது. அப்போ நாம் சொல்லிட்டு இருக்கிற இருத்தல் உண்மையில் எதை குறிக்கின்றதுன்னா நாம ரூபத்தை குறிக்கின்றது. நாம ரூபத்திடம் இருத்தலை கொண்டு போய் வச்சோம்னா அது இல்லாமல் போகும். இப்போ இந்த புஸ்தகம் இருக்குது, புஸ்தகம் இருக்கிறதுன்னு இப்போ நான் உங்களிடம் கூறுகின்றேன். அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறேன், புஸ்தகத்தை எடுத்து கிழிச்சு போட்டுறேன். உடனே நான் என்ன சொல்ல முடியும், புஸ்தகம் இல்லை. ஆனால் வேற ஒன்று இருக்குது, பேப்பர் இருக்கின்றது, காகிதத்தூள் இருக்கின்றது, ஆனால் புஸ்தகம் இல்லாமல் போச்சு. இப்போ புஸ்தகம் இருந்ததுன்னு சொன்னீர்கள், இப்பொழுது புஸ்தகம் இல்லைன்னு சொல்கிறீர்களேனா அந்த இருத்தல் எங்கே போச்சுன்னா அது அழிந்து விட்டது. காரணம், அந்த இருத்தலை நம்ம புஸ்தகனுடைய ரூபத்துக்கு சொல்லியிருக்கோம். இப்போ நாம ரூபத்துக்கு இருத்தல் போனால் அது அனித்தியம். அந்த புஸ்தகம் எந்த ஆதாரத்தினால் ஆனதுங்கிறதுக்கு போனால் அந்த இருத்தல் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும், காகிதம்னு ஆயிரும். அதில் போட்டு எரிச்சோம் அப்படின்னா சாம்பல் ஆயிரும், அல்லது கடைசியில் அது ஏதோ ஒரு விதத்தில் இருந்து கொண்டு இருக்கும். அப்போ அந்த இருத்தல் ஆதாரத்தை குறிப்பிட்டால் அது பிரம்மன், அந்த இருத்தல் நாம ரூபத்தை குறிப்பிட்டால் அது மித்யா. அப்படி இந்த சத்பாவம்ங்கிறது இந்த இடத்துல எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தலை குறிக்கின்றது. இது முதல் பொருள். இரண்டாவது பொருள் சாதுபாவே. சாதுபாவே என்றால் நன்மை என்று பொருள். சாது அப்படின்னா நல்லது, நன்மை. சத் புருஷக, சத் சங்கக அப்படிங்கிற அர்த்தம், குட்னஸ். வேற சொல் சமஸ்கிருதத்தில் சொல் வேணும்னா ஹிதம், ஸ்ரேயஸ், இதெல்லாம் சாது பாவே. இப்போ சத் அப்படிங்கிறதுக்கு இனி இரண்டாவது பொருள் சத் புருஷக, சத் சங்ககங்கிற இடத்துல எல்லாம் நன்மையை குறிக்கின்ற சொல், நல்லது, குட் அப்படிங்கிறது. சத்பாவே, சாது. இந்த ரெண்டும் இருக்கின்றதுன்னு சொல்றார். ச சத் இத்யேதத் பிரயுஜ்யதே. சத் இத்யேதத், இத்யேதத்னா சத் என்ற சொல்லானது பிரயுஜ்யதே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரெண்டு அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. என்ன ரெண்டு அர்த்தம்? இருத்தல் என்ற சொல்லிலும் நல்லது, குட், சத் புருஷக, சத் சங்ககங்கிற இடத்துல இந்த சத்துங்கிறதுக்கு இருத்தல்னு அர்த்தம் அல்ல. சத் சங்கம்னா இருக்கிற சங்கம்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. சத் புருஷகனா இருக்கின்ற மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நல்ல மனிதன் சத் புருஷக, சத் சங்கம்னா நல்ல கூட்டம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது நன்மையை கொடுக்கின்ற கூட்டம். சத் இத்யேதத், சத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இனி இரண்டாவது வரியில் மூன்றாவது பொருளை பகவான் குறிப்பிடுகின்றார். பிரசஸ்தே கர்மணி ததா, ததா அவ்விதம், பிரசஸ்தே கர்மணி.
பிரசஸ்தே கர்மணி என்றால் நல்ல செயல், புண்ணிய கர்ம. பிரசஸ்தம் அப்படின்னா மேலான, உத்தமமான, உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். கர்மணின செயல், அதாவது சுக்ருதம்னு சொல்லுவோம். அவனுக்கு ஏதாவது சுக்ருதம் இருந்தால் தேனன்னு சொல்லுவோம். இப்போ சுக்ருதம் அல்லது சத்கர்ம அந்த அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது புண்ணியம்ங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. புண்ணிய கர்ம. சத் சப்தக பார்த்த யுஜ்யதே. பார்த்த ஏ அர்ஜுனா, சத் சப்தக யுஜ்யதே. யுஜ்யதேனா பயன்படுத்தப்பட்டுள்ளது. சத் என்ற சப்தமானது இந்த அர்த்தத்திலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ 3 அர்த்தத்தை பகவான் சொல்லியிருக்கார். ஒரு அர்த்தம் இருத்தல், இனி ஒரு அர்த்தம் நன்மை, மூன்றாவது அர்த்தம் புண்ணியம். இப்போ நன்மைங்கிறது நன்மையை தரக்கூடியதெல்லாம் சத்துங்கிறது போட்டுக்கிறோம். இப்போ சத் புருஷகன நல்ல மனிதன், சத் சங்ககன நல்ல கூட்டம், அப்படி பயன்படுத்துகின்றோம். பிறகு சுக்ருதம் புண்ணிய கர்ம அப்படிங்கிற இடத்துலையும் பிரசஸ்தே கர்மணி. கர்மணினா செயலில், பிரசஸ்தம்னா மேலான, உகந்த, உத்தமமான, புண்ணியத்தை கொடுக்கின்ற நல்ல செயல். இந்த அர்த்தத்திலையும் சத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்விதம் இந்த ஸ்லோகத்தில் பகவான் 3 அர்த்தத்தை கொடுத்திருக்கின்றார். எதற்கு? சத் என்ற சொல்லுக்கு. இனி அடுத்த 27வது ஸ்லோகத்தில் மீண்டும் 2 பொருளை கொடுக்கின்றார் சத் என்ற சொல்லுக்கு. 27 யக்ஞே தபசி தானேச்ச ஸ்திதி சதிதி சோச்யதே கர்ம சைவ ததர்த்தீயம் சதித்யேவாபிதீயதே. முதல் வரியில் 4வது பொருளை கூறுகின்றார். 4வது பொருள் ஸ்திதிஹி. ஸ்திதிஹி என்றால் இந்த இடத்தில் உறுதி, உறுதி, உறுதியாக இருத்தல். வில் பவர் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுதல். வில் பவருக்கு சத் என்ற சொல். சத் என்ற சொல்ல வில் பவர்னு ஒரு அர்த்தம். வில் பவர், ஃபர்ம்னஸ், உறுதியாக இருத்தல். சமஸ்கிருதத்தில் திருதிஹி என்று சொல்லப்படுகிறது. ஸ்திதினா இருத்தல், உறுதிக்கு சமஸ்கிருத சொல் திருதிஹி, உறுதியாக இருத்தல். 18வது அத்தியாயத்தில் இந்த உறுதியையே பகவான் 3ஆக பிரிக்க போகிறார். சாத்விகமான உறுதி, ராஜசமான உறுதி, தாமசமான உறுதின்னு சொல்ல போகிறார். ஏன்னா பிடிவாதமும் உறுதி தான், அதையெல்லாம் ராஜசம் தாமசம்னு சொல்ல போகிறார். நான் தற்கொலை பண்ணியே ஆவன்னு ஒருத்தன் உறுதியாக இருந்தான்னு என்ன பண்ணுறது? அப்படி சில பேர் தவறான விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பார்கள். அந்த உறுதியும் சத் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் பகவான் இந்த இடத்துல எதில் உறுதின்னு சொல்லி கொடுத்துட்டார். தவறான விஷயத்தில் இருக்கிற உறுதி அல்ல, நல்ல விஷயத்தில் நம்முடைய சாதனைகளில் இருக்கக்கூடிய உறுதின்னு சொல்கிறார். தப்பான விஷயத்தில் இருக்கிற உறுதியை அசத்துன்னு தான் சொல்லணும். சரியான உறுதியை சொல்கிறார். இப்போ எந்த இடத்தில் எதில் இருக்க வேண்டிய உறுதி அதை கூறுகின்றார். யக்ஞே தபசி தானேச்ச ஸ்திதிஹி. யக்ஞத்திலும் தவத்திலும் தானத்திலும் இருக்கின்ற உறுதி. அதாவது இப்படிப்பட்ட சாதனைகளில் நமக்கு இருக்கின்ற உறுதி. உறுதியை ஸ்திதிஹி சதிதி ச உச்சதே, சத் என்று சொல்லப்படுகிறது. இப்போ எப்பொழுது சத்துன்னு சொல்கிறோம்? ஸ்திதி, ஸ்திதினா நிற்கிறதுன்னு அர்த்தம். அதிலேயே விடாப்பிடியாமல் நிற்பது. அந்த உறுதி எதில் உறுதி? யக்ஞத்தில், நம்முடைய கடமைகளில் உறுதியாக இருத்தல். தபம், நம்முடைய தவத்தில் உறுதியாக இருத்தல். தானம், தானத்தில் உறுதியாக இருத்தல். இப்போ கர்ணனுடைய கதையெல்லாம் படிக்கிறோம். அவர் தானத்தில் உறுதியாக இருந்தார், தவத்தில் உறுதியாக இருத்தல், கடமையில் உறுதியாக இருத்தல். நான் என்னுடைய கடமையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறார்.
இல்லை 100 ரூபா தர்றேன் விட்டு கொடுங்கங்கிறார். நான் ஸ்திதி உறுதியாக இருப்பேங்கிறார். 1000 ரூபா நோட்டை நீட்டின உடனே அப்படியே உறுதி என்ன ஆகுது, ஆடி விடுகின்றது. அப்படி அந்த உறுதிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உறுதியாக இருத்தல், எப்பொழுதும் நம்முடைய சாதனைகளில் உறுதியாக இருத்தல். சில பேர் நியூ இயருக்கு ஆரம்பிப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு நாளில் ஆரம்பிப்பார்கள். என்னென்னா இந்த மாதிரி பண்ணிடுறது, டெய்லி இவ்வளோ சாப்டர் கீதை சொல்கிறது, டெய்லி இதை படிச்சிடுறதுன்னு ஒரு உறுதி ஆரம்பிப்பார்கள். அன்னைக்கு சாயந்தரத்து வரைக்கும் இருந்தால் பெரிய விஷயம். காரணம் என்னென்னா அந்த உறுதி ரொம்ப நேரம் இருப்பதில்லை. அந்த வில் பவர் அது ரொம்ப நமக்கு முக்கியம். இப்படி ஒரு ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு தவத்தை ஆரம்பிக்கிறது, விரதத்தை ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிப்பது, அதில் நமக்கு உறுதி கிடைப்பதில்லை. அதனால தான் பாரதியார்லாம் பாடினார், உறுதி வேண்டும்னெல்லாம் சொல்லி. ஏன் பாடினார்னா அந்த உறுதி நமக்கு தேவை, வில் பவர் நமக்கு தேவை. அந்த ஏன் வில் பவர் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா, நமக்கு அந்த சாதனையை செய்வதனால என்ன பலன் கிடைக்க போகுதோ அந்த பலனினுடைய வேல்யூ தெரியவில்லை. அந்த பலன் நமக்கு கிடைச்சா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு ஆனந்தம் கிடைக்குங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். நிதித்தியாசனத்தில் கற்பனையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கற்பனை தான் நமக்கு என்ன கொடுக்கும்னா வேல்யூ கொடுக்கும். அதாவது அந்த லட்சியத்தில் வர்ற வேல்யூ, அதனுடைய பலனை நமக்கு நன்கு காட்டி கொடுக்கும். அப்படி உறுதி வராததுக்கு காரணம் பலனில் இருக்கிற பெருமை நமக்கு தெரியவில்லை. இனி ஒரு காரணம் அது ஒரு காரணம், 2 காரணம் நமக்கு ஏன் வில் பவர் இல்லை அப்படிங்கிறதுக்கு 2 ரீசன் தான். ஒரு ரீசன் நாம் எதை மேற்கொண்டோமோ அதனுடைய பலனினுடைய பெருமை தெரியவில்லை, ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், கொஞ்சமாக உணரவில்லை. 2வது, சாதனையை செய்யும் பொழுது வரும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்கின்ற சக்தியை அடையவில்லை. நம்ம எல்லாமே சங்கடம் கஷ்டத்திலிருந்து எஸ்கேப் பண்ணியே பழகியிருக்கோம். இந்த சுயநலமாக இருக்கிறவன் கஷ்டத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சந்தோஷமாக இருப்பான், எல்லாம் சேஃப் சைடு தான் எடுத்துக்குவான். அவர்கள் ஏன் அழிந்து விடுகிறார்கள்னா அவர்களுக்கு வில் பவரே இருக்காது. காரணம் என்ன, கஷ்டத்தை எப்பொழுதுமே விட்டு விட்டு தப்பித்து கொண்டார்கள் அல்லவா. கஷ்டத்தை எடுத்து எடுத்து கஷ்டத்தில் பழகினவர்கள் தான் ஒரு சாதனை, ஒரு தவத்தை எடுத்துக்கொண்டால் அதில் நமக்கு உறுதி கிடைக்கும். அதே போல் தானம் பண்ணணுங்கிற ஆசை வந்துடும், எவ்வளோ நாள்னா உறுதி போயிடும். கொடுக்குறேன்னு சொல்லும்போது உறுதி இருக்கும், கொடுக்கும்போது உறுதி இருக்காது. அப்படி அந்த உறுதி வர வேண்டும்னா கஷ்டத்தை தாங்கி பழக வேண்டும். ஏன்னா எந்த சாதனையுமே கஷ்டம்தான். இப்போ சாதனை பண்ணும் பொழுது வர்ற கஷ்டத்தை தாங்கும் பொழுது தாங்கி பழகி பழகி உறுதியை வளர்த்தணும். பிறகு அதுக்கு உற்சாகத்தை ஊட்டணும்னா இதனுடைய பலனை நினச்சி நினச்சி உறுதியை வளர்த்த வேண்டும். அந்த உறுதி 4வது பொருள். இனி 2வது வரையில் 5வது பொருளை கூறுகின்றார் பகவான். கர்ம செய்வ ததர்த்தீயம். ததர்த்தீயம்னா ஈஸ்வரனுக்காக கர்ம செய்கின்ற செயல், இறைவனுக்காக செய்கின்ற செயல், அதாவது கர்ம யோகம். கர்மயோகமே சத் என்று சொல்லப்படுகிறது. ததர்த்தீயம் கர்ம, ததர்த்தீயம்னா அவருக்காக செய்கின்ற செயல். இப்போ நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகிறோம். எங்கே போகிறீங்கன்னு ஒருவர் கேட்குறார். கோவிலுக்கு போகிறோம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம மனதில் என்ன உணர்வு இருக்குது? இறைவனுக்காக நான் இப்பொழுது இந்த செயலில் ஈடுபட்டுள்ளேங்கிற எண்ணம் இருக்குது. அதான் ததர்த்தீயம் கர்ம. இப்போ பகவானுக்காக இந்த செயலில் ஈடுபட்டுள்ளேன். இப்போ நம்ம வெளியே போகும்போது ஒருவர் கேட்குறார் எங்கே போகிறீங்கன்னு, ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம மனதில் அந்த எண்ணம் வர்றதில்லை, கடவுளுக்காக போகிறேன்னு. ஆனால் கர்மயோகத்துக்கு அதுவும் கோயில் தான். நம்ம செய்கின்ற எல்லா கடமைகளும் இறைவனுக்காகன்னு செய்தால், நாம் செய்யும் பொழுது இது இறைவனுக்காக செய்கிறேங்கிற பாவனை இருந்தால் அதற்கும் சத் என்று பெயர். ததர்த்தீயம் கர்ம செய்வ. கோயிலுக்கு போகிறதே வேறு நோக்கத்தோடு போகிறோம்னு வச்சுக்குவோமே. நம்ம கோயிலில் ஒரு கடை போட்டிருக்கோம்னு வச்சுக்கோமே, ருத்ராட்ச கடை, அந்த கடைக்கு போகிறோம்னு வச்சுக்குவோமே, விற்கிறதுக்கு போகிறோம். அப்போ ததர்த்தீயம் கர்மம் கிடையாது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகிற நோக்கம் டிவோட்டீஸ் அந்த ருத்ராட்சத்தை வாங்கணும், பணத்துக்காக போகிறோம். அப்படி இறைவனுக்காக போனாதான், இறைவனுக்காக செய்கின்ற செயல்தான் சத் என்று சொல்லப்படுகின்றது. சத்
இத்யேவ அபிதீயதே, சத் என்று சொல்லப்படுகின்றது. சத் இத்யேவ, சத் என்றே அபிதீயதே சொல்லப்படுகின்றது. இவ்விதம் சத் என்ற சொல்லுக்கு பகவான் 5 பொருள்களை கொடுத்தார். அதாவது 1 எக்ஸிஸ்டன்ஸ் இருத்தல், 2வது நல்லது, 3வது உயர்ந்த செயல், 4வது உறுதி, 5வது இறைவனுக்காக செய்கின்ற கர்மம் அல்லது கர்ம யோகம். இதற்கு பிறகு நம்ம பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதை பகவான் விட்டு விட்டார். ஓம் தத்துக்கு சொல்லும் பொழுது அதனுடைய விநியோகத்தை சொன்னார். இந்த இடத்துல விநியோகத்தை சொல்லாமல், விநியோகம்னா சத் என்று சொல்லி செயல்படுகிறார்கள்னு சொல்றது, அதை பகவான் விட்டு விட்டார். அதை நம்ம சேர்த்தி கொள்ள வேண்டும். எப்படின்னா, சத் என்று சொல்லி சிலர் யஜ்ஞதான தபங்களை செய்கின்றார்கள் என்று நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இனி இறுதி ஸ்லோகத்தில் முடிவுரை செய்கின்றார். 28. அஸ்ரத்தயா குதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் ச யத் அசதித்யுச்யதே பார்த்த ந ச தத் ப்ரேத்ய நோ இஹ. இந்த அத்தியாயம் ஸ்ரத்தையினுடைய மகிமையுடன் துவங்கியது. பகவான் ஸ்ரத்தையினுடைய மகிமையுடன் முடிவுரை செய்கின்றார். ஆரம்பமே ஸ்ரத்தையை பற்றித்தான் இருந்தது. ஆகவே முடிக்கும் பொழுதும் ஸ்ரத்தையினுடைய பெருமையை கூறி முடிக்கின்றார். இப்போ இங்கே என்ன சொல்கின்றார்? ஸ்ரத்தை இல்லாமல் என்ன செய்தாலும் பயனில்லை என்று சொல்கின்றார். ஒன்றினுடைய பெருமையை சொல்ல வேண்டும்னா நெகட்டிவாக சொல்லணும். அது இருந்தால் நல்லது அப்படிங்கிறது ஒரு கோணத்தில், அது இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்வது இனி ஒரு கோணத்தில். அப்படி நம்ம நெகட்டிவாக சொல்லும் பொழுது அதுக்கு எம்ஃபசைஸ் வருது, முக்கியத்துவம் வருது. அதாவது ஒருவரிடம் நம்ம சொல்கிறோம், அடுத்த முறை வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு புஸ்தகத்தை சொல்லி அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறோம். இது நேர்முகமாக பாசிட்டிவாக சொல்கிறது. முக்கியமாக அவர் எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணுங்கிறத நம்ம முக்கியத்துவம் செய்ய வேண்டும்னா நம்ம என்ன சொல்கிறோம்? புஸ்தகத்தை எடுக்காமல் வராத அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் இந்த லாங்குவேஜ் சைக்காலஜி. ஒருவருடைய மனசுக்குள்ள முக்கியத்துவத்தை ஊட்டணும்னா என்ன பண்ணணும்னா, புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வா, புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வான்னு 10 முறை சொன்னால் அவர் கோபம் வந்துடும். அதான் ஒரு முறை சொல்லிக்கிட்டேம்பார், அதை திருப்பி சொல்லணும், புஸ்தகம் எடுக்காமல் வந்துடாதன்னு சொல்லணும். அப்போ அவருக்கு முக்கியத்துவம் விளங்கும். அதுபோல் பகவான் சொல்கிறார், ஸ்ரத்தையுடன் செஞ்சால் நல்லதுங்கிறத விட ஸ்ரத்தை இல்லாமல் செய்தால் ஒரு பலனும் இல்லைன்னு சொல்கின்றார். அஸ்ரத்தையா, அஸ்ரத்தையான ஸ்ரத்தை இல்லாமல், ஹுதம், ஹுதம்னா எப்படிப்பட்ட யாகங்கள் செய்தாலும், எவ்வளவு ஆகுதியை கொடுத்தாலும், தத்தம் தானம் செய்தாலும், நம்பிக்கை இல்லாமல் ஸ்ரத்தை இல்லாமல் செய்கின்ற தானம், செய்கின்ற யாகம், தபக தப்தம் மேற்கொள்கின்ற தவங்கள், தவக தப்தம்னா தவமானது செய்யப்பட்டால், எச்ச கிருதம் அது மட்டுமல்ல என்னென்ன செய்தாலும்னு ஜென்ரலாக சொல்லிடுறார். ஸ்ரத்தை இல்லாமல், அஸ்ரத்தையா ஸ்ரத்தை இல்லாமல் செய்யப்படுகின்ற யாகம், அதாவது ஹோமகுண்டத்தில் நம்ம என்ன போட்டாலும், தத்தம் என்ன தானம் செய்தாலும், தபஸ்தப்தம் எப்படிப்பட்ட தவத்தை மேற்கொண்டாலும், எச்ச கிருதம் என்னதான் செய்தாலும் சொல்லிட்டார். என்னதான் செய்தாலும் என்ன சொல்றார்? அசத் இத்யுச்சதே பார்த்த, ஹே பார்த்த, ஹே அர்ஜுனா, அசத் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளோ நேரம் சத்துன்னு சொல்லிட்டு வந்த பகவான் இப்போ சொல்கிறார் அதெல்லாம் அசத் அப்படிங்கிறார். அசத்துனா என்ன? சத்துக்கு என்னென்ன அர்த்தமோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட் அர்த்தம் அசத். அது நல்லதல்ல, அதனால் பிரயோஜனம் கிடையாது, ஒரு பலனும் இல்லை. அசத் இதி உச்சதே பார்த்த. இப்படி சொன்ன உடனே சரி அசத்தாக இருந்துட்டு போகட்டுமே, சத்தாக இருந்தால் என்ன அசத்தாக இருந்தால் என்னன்னு சொல்லலாம். அசத்தாக இருந்தால் ஒரு பலனும் இல்லைன்னு பகவான் சொல்கிறார்.
நச தத் பிரேத்திய நோ இக. அதாவது அப்படி அசத்தாக இருந்தால், தது அப்படின்னா இது எந்த பலனையும் கொடுக்காதுன்னு சொல்றார். ஸ்ரத்தை இல்லாமல் மேற்கொள்கின்ற எதுவும் ஒரு பலனையும் கொடுக்காது. எப்பொழுதுன்னா பிரேத்திய இறந்ததற்கு பிறகு நமக்கு எந்த நல்ல லோகத்தையுக்கு அழைத்து செல்லாது, அதிர்ஷ்ட பலனான புண்ணியத்தை அது கொடுக்காது. அதாவது பிரேத்தியனா இந்த லோகத்தை விட்டு சென்றதற்கு பிறகு இந்த கர்மங்களெல்லாம் எந்த விதத்திலையும் பயன்படாதுங்கிறார். ஒருவன் இந்த லோகத்திலிருந்து இறந்துட்டு நேராக நரகத்துக்கு போகிறான்னு வச்சுக்குவோமே, அங்கே போய் யமதர்மராஜாட்ட முறையிடுறான், நான் இத்தனை தானம் பண்ணியிருக்கிறேனே, இவ்வளோ தவம் பண்ணியிருக்கிறேனேன்னா நீ ஸ்ரத்தை இல்லாமல் செய்தாய், அதனால தான் என்னிடம் வந்தாயின்னு சொல்லுவார். அப்போ பிரேத்தியனா இறந்ததற்கு பிறகு நமக்கு நல்ல கதி கிடைக்காது. சரி, இங்கேயாவது ஏதாவது நல்லது கிடைக்குமான்னா நோ ஈக, இங்கிலீஷ்லேயே பகவான் சொல்லிட்டார், நோ ஈக, கண்டிப்பாக கிடையாதுன்னார். ந உ நோ, சமஸ்கிருதத்தில் ந கிடையாது, ஊங்கிறது சேர்த்துனா நோன்னு மாறிடும். அந்த ஊங்கிறது எம்பசைஸுக்காக, ஊ அப்படிங்கிறது அழுத்தி சொல்கிறது. அப்படி நோ ஈக, இகனா இகலோக, இந்த லோகத்திலையும் பலன் கிடைக்காதுன்னு சொல்கிறார். தானத்தினுடைய பலன் இந்த லோகத்திலையும் கிடைக்காது, மேல் லோகத்திலையும் கிடைக்காது, புண்ணியமும் கிடைக்காது, அல்லது இப்பொழுது சுகமும் கிடைக்காது. எப்பொழுதுனா ஸ்ரத்தை இல்லாமல் செய்தால். அப்போ இங்கே என்ன சொல்கிறார் பகவான், எல்லா பாவனையிலையும் ஸ்ரத்த தான் முக்கியம், நம்பிக்கை தான் முக்கியம். அந்த நம்பிக்கை மட்டும் நம்மிடம் இருந்தால் நம்முடைய செயல்கள் தவறாக இருந்தாலும் கூட பரவாயில்ல. நாயன்மார்கள் கதைகள்லாம் அதானே காட்டுது. இப்போ கண்ணப்ப நாயனாருக்கு என்ன பூஜை முறை தெரிஞ்சுது, அல்லது இனியொருத்தர் இருந்தார், கல்லை எடுத்து பகவானை எரிச்சிட்டு போவார், அப்படியே போவாரா, ஒரு கல் கிடைக்குமா எடுத்து பகவான் மீது எரிஞ்சிட்டு போவார். அதைத்தான் உயர்ந்து பேசப்பட்டுள்ளது அந்த பூஜையை. அதே போல் சிவ ஆகமங்களில் எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும் நியமமும் சொல்லப்பட்டுள்ளது. இப்படி இருந்தும் ஏன் தெரிஞ்சே சாஸ்திரத்தில் இப்படி சொல்லப்பட்டுள்ளதுன்னா ஸ்ரத்தையினுடைய பெருமையை காட்ட. அதுக்காக நம்மளும் கல்லெடுத்து பகவானை எரிஞ்சு கும்பிடணும்னு சொல்கிறதுக்காக இல்லை, கும்பிடலாம் அந்த அளவுக்கு ஸ்ரத்தை இருந்தால். இப்படி வேணும்னே ஆப்போசிட்டாக ஏன் சொல்லப்பட்டதுன்னா, ஸ்ரத்தைன்னு ஒன்று இருந்துட்டா நம்முடைய செயல்களில் தவறு இருந்தாலும் பரவாயில்லை. ஸ்ரத்தை இல்லாமல் எவ்வளவு தான் அழகாக செய்தால் சாஸ்திரப்படி செய்தாலும் இங்கே பகவான் பயனில்லை என்று முடித்துள்ளார். ஆகவே இந்த ஓம் தத் சத் ஸ்ரத்தை இருந்தால் தான் வேலை செய்யும், ஸ்ரத்தை இல்லைன்னா ஓம் தத் சத் வேலை செய்யாது. இப்போ ஸ்ரத்தையுடன் நம்ம என்ன தவறு செய்து விட்டாலும் அது தவறு கிடையாது. ஸ்ரத்தை இல்லாமல் எந்த விதத்தில் நம்ம விதிப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடு போனாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால் நம்ம அந்த பேச்சிலேயோ பாவனையிலேயோ நமக்கு ஒரு குற்ற உணர்வு வரக்கூடாது. நான் தப்பாக பேசிட்டணும். சில பேர் கேள்வி கேட்கும்போது தப்பாக கேள்வி கேட்குறனோன்னு கேட்பார்கள். அப்படி கேட்குறது தான் தப்பு. அது ஸ்ரத்தை இருந்துட்டால் எக்ஸ்டர்னல் ஃபார்ம் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸ்ரத்தை இல்லை என்றால் என்னதான் வெளித்தோற்றமாக இருந்தாலும் பயனில்லைன்னு ஸ்ரத்தையினுடைய பெருமையுடன் இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்துள்ளார். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஸ்ரத்தாத்ரய விபாக யோகோ நாம சப்ததசோऽध्यायः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.